எனக்கு வந்து இப்போ உள்ள அரசியல் பார்த்தாலுமே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்போ அரசியல நாங்க இது பண்றோம் அது பண்றோம்னு எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. எந்த கட்சிக்காரங்கன்னா பெண்களுக்குன்னு குழந்தைங்களுக்குன்னு சிறு குழந்தைங்களுக்குன்னு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? இப்போ நானே இந்த கடை வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் போடுறேன். இந்த கடையை வந்து நான் வைக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணாங்க. இந்த கட்சிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணாங்க. இங்கே கடையை வைக்கக்கூடாது, இந்த வண்டி தள்ளி விட்டாங்க, நிறைய பேர் தள்ளி விட்டாங்க. அப்போ வந்து நானும் பேசியிருந்தேன், ஏன் இந்த கடை வைக்கக்கூடாதுன்னா எனக்கு வந்து நிறையா இந்த கட்சி பற்றி தான் பேசணும்னு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க கட்சின்றாங்க, கட்சியில் இருக்கிறவங்க ஏன் பொதுமக்களை பொழைக்க விட மாட்டேன்றாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அரசாங்கம் வந்து ஓட்டு போய் தேர்ந்தெடுத்து இந்த மக்கள் தானே, நீங்கள் தானே இருக்கீங்க. ஓட்டு போடுறது இந்த மக்கள் தான். நான் வந்து எனக்கு கட்சி கூட அவ்வளோ பிடிக்காது. எந்த கட்சியோ சரி, கட்சி பேர் கூட எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ வர கட்சி பேர் கூட தெரியாது. நான் வந்து உழைக்கிற கட்சி, அவ்வளோதான். நான் இன்றைக்கி சாப்பாடு, இன்றைக்கி நான் நெருப்பில் நின்றாதான் எனக்கு சாப்பாடு, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு என் பிள்ளைக்கு. ஆனால் வந்து சில பேர் வந்து ஒரு போட்டி போறாமல் பொச்சிருப்பு இந்த மாதிரி அரசியலில் கட்சியில், அதாவது வந்து அரசியல்காரங்க நல்லவங்களா தெரியாது, அந்த மேல் எடுத்து உள்ளவங்க நல்லவங்களா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க கட்சிக்காரங்க இது என்னோட இடம், இது உன் இடம், ஏன் இடம்னு அப்படி ஒரு இது பண்ணுறாங்க, வக்கராதான் இது பண்ணுறாங்க. அப்போது பொழைக்கிறதுக்கு ஏன் விட மாட்டேன்றாரு? எந்த மினிஸ்டர் இருந்தாலும் சரி, மினிஸ்டருங்க பேர் கூட தெரியாது எனக்கு. அந்த மு.க. ஸ்டாலின்லையா அவர் இவங்க பேரில் யார் பேரும் தெரியாது. ஆனால் நாங்கள் எங்கேயோ முன்ன பேர் தெரியாதவங்க நாங்கள் இங்கே ஏதோ பொழைக்கிறோம், ஒரு 5-10க்கும் பொழைக்கிறோம், அது பொழைக்கிறதுக்கு கூட விட மாட்டேன்றாங்க. நான் வந்து வேலை பார்த்துருந்தேன், அந்த வேலை பார்த்த இடத்துல என்னால் முடியல. சரி, சொந்தமாக ஒரு கடையை ஆரம்பிக்கலாம், சொந்தமாக ஒரு சாப்பாடு கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் இது பண்ணேன். ஆனால் அது பார்த்தா முடியாத பட்சத்தில் இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட சாப்பாடு போட்டதோ இன்றைக்கி அப்படியே நின்று இருக்குது சாப்பாடு. இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து அங்கங்கே பைசா வாங்கி தான் நான் ரெடி பண்ணி போடுறேன். அப்போ வந்து பொழைக்கிறதுக்கே வழி விட மாட்டேன்றாங்க இந்த ஜனங்க. அப்போது நாங்கள் எப்படி வாழ்கிறது, இந்த பொதுமக்கள் எப்படி வாழ்கிறது, எங்களை போல் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் எப்படி வாழ்கிறது? அதாங்க. இப்போ மற்றவங்களாம் சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை வந்து நிறைய இடங்களில் இருக்குது, அப்போ அரசாங்கம் இது பண்ண முடியல, அப்போ எந்த அரசாங்கம் வந்தால் இந்த பிரச்சனை சரியாகும்? அதாவது வந்து நான் வந்து எந்த அரசாங்கம்னு நான் குறிப்பிட்டெல்லாம் சொல்லல. உண்மையாக நாட்டுக்காக கட்சியில் வருவங்க யார் உண்மையாக பொது ஜனத்துங்களுக்காக உண்மையாக அவங்க சொந்த ரத்தமாக மாரி நினச்சி மக்களுங்களுக்கு செய்கிறாங்களோ அவங்க தான் எடுத்து நடத்துவோம், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஒரு சில இளைஞர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் விஜய் அவர்கள் வந்தால் மாறும் அப்படின்றாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன்னே, விஜய் சாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினி ஐயாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா, அவர் பேர் எனக்கு சரியாக வராது, அவங்களா இருந்தாலும் சரி, அரசியலில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க உண்மையிலே நாட்டுக்காக உண்மையிலேயே பாடுபட்டவங்களா இருந்தால் அவங்க தான் சொந்த ரத்தம் மாரி அவங்க வீட்டு உள்ளவங்கள பொதுமக்களை நினச்சா அவங்க கண்டிப்பாக செய்யலாம். அவங்க மக்களாக நினைக்கணும். அவங்களோட இப்போ வந்து ஒரு கூட பிறந்தவங்களா இருந்து நினச்சி ஐயோ இப்போ வந்து நம்ம அங்கே பொதுமக்களை எல்லாரையும் தான் கூட பிறந்தவங்களா நினச்சா தான் சொந்த மந்த ரத்தம் மாரி நினச்சா அவங்க செய்யலாம் கண்டிப்பாக. இப்போ அரசாங்கம் அப்படி செய்யலன்னு சொல்ல இல்லை. இப்போ உள்ள அரசாங்கம் வந்து எதை எடுத்துகிட்டு போகலாம், எதை இது பண்ணலாம், அவங்க சேஃப்டிக்கு தான் பார்க்குறாங்க, அவங்களோட இது தான் பார்க்குறாங்க. உண்மையா நாட்டுக்காக ரத்தத்தை சின்னவங்களா எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கேயோ அது எதோ தேசத்துல எங்களுக்கு நம்ம நாட்டுக்காக எங்கேயோ ராணுவக்காரங்க சாவுறாங்க. இன்னி கூட அவங்களோட நாள் தான். ஆனா அவங்களுக்கு சல்யூட் அடிக்கலாம், அவங்களுக்கு எது வேணாலும் நம்மளுக்கு நிக்கலாம். எனக்கு வந்து இப்போ உள்ள அரசியல் பார்த்தாலுமே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்போ அரசியல நாங்க இது பண்றோம் அது பண்றோம்னு எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. எந்த கட்சிக்காரங்கன்னா பெண்களுக்குன்னு குழந்தைங்களுக்குன்னு சிறு குழந்தைங்களுக்குன்னு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்களா? எவ்வளவு கற்பழிப்பு, அவ்வளவு குழந்தைங்களெல்லாம் நாசம் பண்றாங்க. கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டுருக்காங்க, எவ்வளோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் காப்பாத்துறாங்களா? அதுக்கெல்லாம் அப்போ அவங்க எங்க போறாங்க? எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து போதிக்கோ கெஞ்சாக்கோ, யார் இதுக்கெல்லாம் மூல காரணம் சொல்லுங்க? நீங்க யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் யாரா இருக்கும்னு நினைக்கல. நான் எனக்கு அதெல்லாம் குறிப்பிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அரசியல்னா எல்லாருமே தானே இருக்கிறாங்க. இது இல்ல அரசியல் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. ஃபுல்லா உலக மக்களும் அரசியல்காரங்க தானே. யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? யாருன்னு விரல காட்ட முடியும்? யாரையும் விரல கட்ட முடியாது. இவங்க தான் அவங்க தான் விரல கட்ட முடியாது. நிறைய பேர் அரசியல்வாதிக்காரங்க இருக்கிறாங்க, உலகம் சுத்தி அரசியல்வாதி இருக்கிறாங்க, நடத்துறாங்க. ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்ப எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? பெண்கள் தனியா போக முடிய மாட்டேங்குது. அப்ப எப்படி நாங்க எதை நம்ப முடியும் அவங்கள? அரசியல நாங்க எப்படி நம்புறது? அரசியல நம்ப முடியல எங்களால இல்லை, என்னால நம்ப முடியல. எனக்கு அரசியல பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லா இடத்துலயும் குழந்தைங்கள பார்த்தா பாவமா இருக்குது. எனக்கு இருக்கிற இது கூட அவங்களுக்கு துடிக்குமா துடிக்காதா தெரியாது. ஒரு உயிர்ன்றது அவங்களும் ஒரு உயிர் தான். இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டு கொம்பனா இருக்கட்டும், எந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கட்டும், தேசிங்க ராஜாவா இருக்கட்டும், ஆனா அவங்களாம் வந்து மண்ணுக்கு போறவங்க தான். யாருமே இந்த உலகத்துல நிரந்தரம் வாழ போறவங்க கிடையாது. இந்த வானமும் பூமியும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. எப்படிப்பட்ட அரசியல்வாதிக்கும் மண்ணும் சொந்தம் கிடையாது, எதுவுமே சொந்தம் கிடையாது.
அவங்க செத்து போனாலும் சரி ஒரு பிடி மண்ணும் அவங்களால எடுத்துட்டு போக முடியாது. அப்ப எடுத்துட்டு போக முடியாத மண்ணுக்கு எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்றாங்க? அப்ப எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு தர மாட்டேன்றாங்க? பெண்களுக்கு ஏன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எவ்வளோ குழந்தைங்களெல்லாம் கடத்தப்பட்டு இந்த கிட்னி எடுத்து இதெல்லாம் என்ன, இதெல்லாம் அரசியல்ல என்ன பண்றாங்க அப்போ? இப்போ நீங்க சொல்றீங்க, ஒரு சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ இருக்கு, ஆனா அம்மா பிரிவில் இருக்கும்போது இதெல்லாம் அவ்வளவா இல்லை, அவங்க இருக்கும் போதெல்லாம் இந்த தப்புக்கெல்லாம் ரொம்ப குறைவா தான் இருந்தது அப்படின்னு. அது அதுதான் எப்படி நான் நினைக்கிறீங்க? இல்லப்பா, நான் அம்மாவா இருந்தாலும் சரி, அதுதான் நான் சொல்றேனே, அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நான் அரசியலை பத்தியெல்லாம் நான் அந்த அரசியல்காரங்க வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல, பாதுகாப்பு காக்கலாம் இல்லையா, இது பண்ணலாம் இல்லையா? ஒரு உயிர் தானே, ஒரு குழந்தைய வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து எடுக்கிறாங்க. இந்த பூமிக்கு ஒரு குழந்தை வரதுக்கு அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க. குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப அரசியல்ல இருக்கிறாங்க, அந்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் குழந்தை குட்டியெல்லாம் இல்லாம இருக்குமா? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஆனா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு யாரு தரா? இப்போ ஒரு சாதாரண இந்த போலீஸ்காரங்க ஐயாங்க கூட பாவம், அவங்க டியூட்டியெல்லாம் பாக்குறாங்க, கால் கடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அதில் பெண்கள் போலீஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு மூல காரணமே வந்து இந்த பொதுமக்களோ சரி, இந்த அரசியல்வாதிக்காரங்களோ சரி, அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஒரு இது கொடுத்தா தான் அதை நாங்கள் நம்ப முடியும். என்னால் நான் அதை தான் நம்ப முடியும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு போலியான இதுவாக இருக்குது, போலியாக தான் இருக்குது. இப்போ வந்து விஜய் சார்ன்றதுனால நான் அவர் ரசிகர் கூட கிடையாது. எனக்கு அதான் சினிமா ஆக்ட்ரிக்ஸ் பிடிக்காது, எனக்கு அரசியல் பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் கடவுள், என்னோட தொழில், அவ்வளோதான். 4 மனுஷாளுக்கு அவங்களால கண்ணு தெரியாதவங்களுக்கு எதுனா போய் என்னால் முடிஞ்சது இதுதான் இதுதான் என்னோட இது. ஆனால் மற்றபடி வேஷம் போடுற ஆளு கிடையாது, வேஷம் போட தெரியாது. மனசுல பட்டது இதை நான் சொன்னேன். ஆமா, கடவுள் பேரு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அது கூட எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. கடவுள் பேரு சொல்றாங்க, ஒரு இது தராங்க, ஆனா வந்து கடவுளை வச்சு இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு பெரிய பெரிய கோயிலுக்கு போறோம், அங்க கூட சரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் வந்தா அவங்கள உள்ள அனுப்புறாங்க. ஒன்னும் இல்லை, ஒரு நயன்தாராவோ ஒரு சிம்ரான், யார் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, ஒரு கோடிச்சுன்னு உள்ளே போனால் அந்த கருவறையை உள்ளே போய் தொட அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் எங்களை போல ஆளெல்லாம் தொடறதுக்கு அனுமதி தர மாட்டேன்றாங்க. ஏன்? அவங்க கிட்ட பணம் இருக்கு, எங்க கிட்ட பணம் இல்லை. ஆனால் எங்க கிட்ட பணம் இல்லைனாலும் எங்க கிட்ட குணம் இருக்கு. அவங்களுக்கு அந்த பெரிய கோடிச்சுன்னு வந்தா கூட நாங்கள் உட்கார வச்சு சாப்பாடு போட முடியும் எங்களால். கரெக்ட் தான்க்கா. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே கடவுள் கூட பணக்காரங்க வச்சு சீக்கிரம் பார்த்துறாங்கன்னு, ஆனால் எந்த கடவுள் வந்து அப்படி சொல்ல, ஆனா அந்த ரூல்ஸை கொண்டு வந்தது ஒரு கவர்மெண்ட். அதான் அந்த ரூல்ஸ் கூட சரி கடவுள் சொல்லல, அந்த ரூல் கொண்டு வந்தவங்க வந்து அவங்க வந்து நாட்டுக்காக உண்மை உள்ளவங்களா இருந்தா அவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. கடவுளை பத்தி உண்மையா தெரிஞ்சவங்களா இருந்தா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. கடவுள் வந்து இயற்கை சக்தி இருக்கு, 5 பஞ்சதந்திர பூதம் இருக்கு, இப்போ இருக்கு. இந்த கொரோனால ஏன் வந்தது, எதுக்கு வந்தது? இந்த கொரோனாலாம் வந்து இந்த மக்களை திருத்த முடியாதனால தான் கடவுள் உருவத்தில் அந்த கொரோனான்ற அழிவு காலம் வந்தது. எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் அதில் வந்து ஜாதி மதம்லாம் தெரிஞ்சுதா? கொரோனால செத்தாங்க, எந்த ஜாதி எந்த மதம்னு செத்துதுன்னு தெரிஞ்சுதா? ஆனால் எங்களை போல ஹாஸ்பிட்டலெல்லாம் நான் வேலை பார்த்துக்கிறேன்ப்பா, நாங்கள் தான் அதெல்லாம் தொட்டு தூக்கணும் கொண்டும் செஞ்சோம். ஆனால் எங்களை எல்லா இடத்துலையும் ஒதுக்குறாங்க, நாங்கள் தான் எல்லாத்துலேயும் கிரேட்டாக இருக்கிறோம், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழைங்க தான், நாங்கள் தான் பெரிய இடத்துல இருக்கிறோம். அவங்களாம் வந்து எங்களுக்கு கீழே தான் சொல்ல போனால். அவங்க காரில் போட்டோம், எலிஃபேட்டில் கூட போட்டோம், ஆனால் அவங்களாம் பணக்காரர் இல்லை. எங்களை போல ஏழைங்க தான் பணக்காரு. ஏன்னா ஏழைங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது. அவங்க 4 பேருக்கு இப்போ ஒருத்தருங்க யாருன்னா விழுந்தா கூட ஓடி போய் தூக்குவாங்க. அதே ஒரு காரு வந்து தூக்குவாங்களா சொல்லுங்க? தூக்கிட்டு போவாங்களா சொல்லுங்க? தூக்க மாட்டாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த உழைக்கிறது இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். அதாவது குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது, பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை, மற்றபடி வேற எதுவுமே இல்லைப்பா. இதுதான் நான் பேசுறது. எதுனா அரசியல் வரணும்னா நல்லவங்களாம் வந்து இந்த நாட்டுக்காக உண்மையாக பாடு எடுத்து குழந்தைங்களெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறது, பெண்களுக்கு பாதுகாத்து கொடுக்குறதுனா உண்மையிலே அவங்க தான் உண்மையிலே நல்ல அரசியல்வாதி.